வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 80 கோடி சொத்தை தானம் செய்த நடிகை தமிழில் கொடிகட்டி பறந்தவங்க யார் தெரியுமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நடிகை ஒருவங்க தமிழ் சினிமாவில் சம்பாதித்த சுமார் 80 கோடி ரூபாய் சொத்துக்களை தானமாக வழங்கியிருக்கிறாங்க. அவங்க யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். திரைத்துறையில் கிட்டத்தட்ட இந்த நடிகை 45 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்திருக்கிறாங்க. இதன் மூலம் பல கோடி சொத்துக்களை சம்பாதித்து அவங்க 80 கோடி ரூபாய் சொத்தை தானமாக கோவிலுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த நடிகை யாருன்றது தெரியுமா? கடந்த 1964ஆம் ஆண்டு வெளியான காதலிக்க நேரமில்லை என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவங்க தான் காஞ்சனா. இவருடைய உண்மையான பெயர் வசுந்தரா தேவி. இவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்ற பல்வேறு மொழிகளில் ஏராளமான திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. கடந்த 2017ஆம் ஆண்டு வெளியான அர்ஜுன் ரெட்டி படத்தில் பாட்டியாக நடிச்சிருக்கிறாங்க. சினிமாவில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேல் பயணித்திருக்கிறாங்க. திரைத்துறையில் சம்பாதித்து கோடிக்கணக்கான சொத்துக்கள் அவருடைய உறவினர்கள் அபகரித்து கொண்டதாக பேட்டி ஒன்றில் கூறியிருந்தாங்க. அந்த சொத்துக்கள் மீண்டும் கிடைக்கும் பட்சத்தில் அதனை திருப்தி கோயிலுக்கு எழுதி வைப்பதாக வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் நீதிமன்றம் வழக்கில் போராடி தனது சொத்துக்களை மீட்டு நடிகை காஞ்சனா இதையடுத்து அவர் வேண்டியது போல 80 கோடி ரூபாய் சொத்துக்களை திருப்பி கோவிலுக்கே எழுதி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உடல்நலம் இப்போது சமீப காலத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.